நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை இலகுவாக வெளியேற்றக்கூடிய ஒரு வழி இருக்குது. ஏன்னு சொன்னால், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் முழுமையாக உணவு கால்வாயிலிருந்து வெளியேறாமல் சில 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 துணுக்குகள் குடலில் ஒட்டி கொண்டு இருக்கும் என்று சொல்லினோம். ஏனென்று சொன்னால் அதுக்குரிய காரணம் இருக்குது. மற்றது எங்களோட வயிற்றுக்குள்ளே ஏராளமான நுண்ணங்கிகள் இருக்குது, குடல் புழுக்கள் இருக்குது. முக்கியமாக அந்த கீரை பூச்சியெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இதுகளை நாங்கள் முழுமையாக வெளியேற்றுறதும் சிரமமான விஷயம். கொழுக்கி புழு இருக்கும். இப்போ இப்படியான எங்களோட உணவு கால்வாயில் இருக்கக்கூடிய நுண்ணங்கிகள், குடல் புழுக்கள், வெளியேற்ற கழிவுகளும் செயல்பாட்டு பாதையில் வரும். இப்போ இதை எங்களோட உடம்பு குடல் உறிஞ்சும். அது எங்களோட உடம்புக்கு ஒரு டாக்ஸினாக இருக்குது, கழிவாக இருக்குது, ஒரு நச்சுத்தன்மை கொண்ட கூறுகளாக இருக்குது. இப்போ இதுகள் எங்களோட உடம்புல இருக்கிற நேரம் அது இரத்தத்துக்குள்ள வரும். இரத்தத்துக்குள்ள வர நேரம் எங்களுக்கு அது அலர்ஜியை ஏற்படுத்தும், ஏராளமான நோய்களை ஏற்படுத்தும். இந்த உடம்புல டாக்ஸின் கூட கூட உடம்புல இருக்கிற சக்தி சக்கரங்கள் இருக்கும். உண்மையிலேயே நோய்கள்ன்றது சக்தி சக்கரங்கள் இருக்கிறதால தான் வருது. ரத்தோட்டம் மாதிரி உடம்புல சக்தி சுற்றோட்டம் இருக்குது. இந்த சக்தி சுற்றோட்டத்தில் ஏற்படுற தடைகள் தான் எல்லா நோய்களும். இப்போ எப்படி உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், உபவாசம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் உபவாசம் இருக்கணும். அதாவது உபவாசம்ன்றது விரதம் மாதிரி இல்லை. விரதம் நாங்கள் ஒரு நேரம் 2 நேரம் அப்படி சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிடலாம். உபவாசம்ன்றது 24 மணித்தியாலம் அல்லது 36 மணித்தியாலம் அப்படி சாப்பிடாமல் இருக்கிறதான் உபவாசம்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் எங்களோட உணவு கால்வாய் செயல்பாட்டு தொகுதி எப்பயுமே வேலை செய்து கொண்டே இருக்குது, தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய குறைபாடு, அதில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அதுக்கு நேரம் கிடைக்கிறீர்கள் என்ற சாப்பாடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இப்போ எப்படி நாங்கள் உபவாசம் இருக்கணும்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு இரவு சாப்பிட்டுட்டு படுத்தோம் என்றால் அடுத்த நாள் முழுவதும் சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் இரவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் காலமாக சாப்பிடலாம். அல்லது காலமாக சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் வரும். மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா 36 மணித்தியாலத்துக்கிட்ட வரும். இரவு சாப்பிட்டுட்டு படுக்கிற அந்த 8 மணித்தியாலம் அல்லது 12 மணித்தியாலம் நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 36 மணித்தியாலம் வரும் மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா. இப்போ இன்றைக்கு இரவுலேருந்து அடுத்த நாள் காலம் வரைக்கும், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் காலம் வரைக்கும். இன்றைக்கு இரவு சாப்பிட்டு படுக்கிறீங்க, அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறதுலேருந்து அடுத்த நாள் விடியிலேருந்து அதுக்கு அடுத்த நாள் விடியம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உணவு கால்வாய் சுத்தமாகும். உணவு கால்வாயில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும். நீங்கள்